அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்லாம். வழக்கம் போல் மாவளி ஊறுக்கா, ரசம். சட்டி புதுசாக வாங்கியிருக்கேன் பாருங்கள், சின்னதாக வாங்கியிருக்கேன். புது சட்டியில் ரசம் செஞ்சுருக்கேன். எப்போவுமே புது சட்டியில் ரசம் தான் செய்யணும் ஃபஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா எண்ணெய் தொட்டு துணியில் சட்டியை கழுவிட்டு காய வச்சுட்டு எண்ணெய் தொட்டு துணியில் நனைச்சி தொடச்சி விட்டுடணும். அதுக்கப்புறமா ரசம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க மண் சட்டி கேஸ் அடுப்பில் வச்சா வெடிச்சிருது, அது இது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொதி வர்றதுக்கு முன்னே இறக்கிடுங்க, இறக்கி வச்சா கூட கொதிக்கும். ரசம் செஞ்சுருக்கேன். வழக்கம் போல் சாப்பாடு, அவ்வளோதான். இதுவே மிச்சம் ஆகிடுதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே குறைஞ்சிடுச்சு இப்போ சாப்பாடு. அப்புறம் பீன்ஸு பொரியல். பீன்ஸ் பொரியல் இது இப்போ சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நைட்டு சப்பாத்திக்கு வச்சுக்குவேன் மிச்சம். இது எப்படி செஞ்சுருக்கேன் நான் இன்றைக்கி, நம்ம வீட்டில் சாம்பார் எதுனா செஞ்சால் மிச்சம் இருக்குது இல்லையா, அதில் காயை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு, தாளிக்க கூட இல்லை, அந்த சாம்பார்லேயே போட்டு ஒரு 2 சீட்டியை விட்டு இறக்கிட்டேன். கொஞ்சமாக குழம்பு மீறுது, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு அப்படி செஞ்சுட்டேன். சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் கொஞ்சமாக சாம்பார் மீறும் இல்லையா, அதை வச்சு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா அருமையாக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியம் சலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுற, திருமண நாள் கொண்டாடுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் அல்லாஹ் அவங்க கேட்குறத விட அதிகமாக கொடுக்கணும்னு அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். ஜஸாக்கல்லாஹ்.